2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? லோக்சபாவில் ஆரணி தொகுதி திமுக எம்பி தரணிவேந்தன் PM கிசான் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் பயன்பெறும் விவசாயிகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது தொடர்பாக ஒரு கேள்வி கேட்டார். விவசாயிகளுக்கு வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் நிதி உதவி காலதாமதமாக கிடைப்பதாகவும் அவர் சொன்னார். வணக்கம். விவசாயிகளின் பெரும்பாலும் தவணைகளை பெறுவதில் தாமதங்கள் எதிர்கொள்கின்றார்கள் அல்லது ஆன்லைன் கட்டண முறையில் சிக்கல்கள் ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள். தமிழ்நாட்டில் குறிப்பாக பின்தங்கிய பகுதிகளில் PM கிசான் திட்டத்தில் அதிகமாக விவசாயிகளை சேர்ப்பதற்கும் அதன் கவரேஜ் மேம்படுத்துவதற்கும் ஏதேனும் கூடுதல் நடவடிக்கை எடுத்திருக்கின்றீர்களா, பரிசீலனையில் உள்ளதா அல்லது செயல்படுத்தியிருக்கிறீர்களா என்று எனக்கு தெளிவு வேண்டும். மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் அவருக்கு பதிலளித்து கூறியதாவது: ஊரக வளர்ச்சித்துறை, வேளாண் துறை சார்பில் நடந்த அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நான் 2 முறை தமிழகம் சென்றேன். 2 முறையும் தமிழக அமைச்சர்கள் அந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வரவில்லை. ஆனாலும் 100 நாள் வேலை திட்டத்திற்காக தமிழக அரசுக்கு மத்திய அரசு ரூபாய் 7600 கோடி கொடுத்தது. நாங்கள் தமிழ் மொழியை, கலாச்சாரத்தை வணங்குகிறோம். நாம் அனைவரும் இந்திய தாயின் பிள்ளைகள். இதில் பாகுபாடு என்பதற்கே இடமில்லை. தமிழக மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பணிவுடன் சேவை செய்வோம் என சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். माननीय अध्यक्ष महोदय, मैं तो स्वयं 2 बार तमिलनाडु गया. एक बार मैं तमिलनाडु गया कृषि विभाग के कामों से और एक बार गया मैं रूरल डेवलपमेंट के लिए. अब मैं कोई आरोप नहीं लगा रहा, लेकिन दोनों बार ना तो वहां के रूरल डेवलपमेंट मंत्री मेरी बैठक में आए, ना वहां के कृषि मंत्री वहां की बैठक में आए. मैं ये निवेदन करना चाहता हूं कि केंद्र सरकार प्रतिबद्ध लाभ देने के लिए, अभी मनरेगा की बात हुई थी तब भी 7,000 करोड़ 7,600 करोड़ रुपए तमिलनाडु को दिए गए, आज तक के सबसे ज्यादा. हमने कोई कोताही नहीं. और वैसे ही अगर कृषि विभाग के मामले में कोई नाम शेष है तो वहां के कृषि मंत्री आए या मुझे आप बुला लें, मैं खुद तमिलनाडु चला आऊंगा. हम तमिलनाडु की महान जनता को प्रणाम करते हैं, तमिल संस्कृति को प्रणाम करते हैं, तमिल भाषा को प्रणाम करते हैं. हम सब भारत माँ के लाल, भेदभाव का कहां सवाल, कोई भेद नहीं. MP தரணிவேந்தன் கேள்வியையும் அதற்கு அமைச்சர் தந்த பதிலையும் இணைத்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிவிட்டுள்ளார். லோக்சபாவில் திமுக அரசின் மக்கள் விரோத அணுகுமுறையை மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் இன்று அம்பலப்படுத்தி இருக்கிறார். திமுக MPக்கள் பார்லிமெண்டில் குறை கூறுகின்றனர். ஆனால் மத்திய வேளாண் அமைச்சர் தமிழகம் வந்து அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போது மாநில அமைச்சர்கள் புறக்கணிக்கிறார்கள் என்று அண்ணாமலை கூறியுள்ளார்.